சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எழில், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குடா. என்னப்பா சொல்றீங்க? பிரபு ஆணியில குத்தி சாவலியான். அவன் வயித்துல விஷம் இருக்கான். விஷமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமா எழில், ஆணியில அவன் விழுந்ததுல மண்டையில லேசான காயம்தான் ஏற்பட்டிருக்கு. அவனுடைய சாவுக்கு காரணம் விஷம் தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நீ இந்த விஷயத்த கையில் கிட்ட சொல்லிடு. நான் கையில் கூட தான் இருக்கேன்ப்பா, நான் சொல்லிடுறேன். வெரி குட், சொல்லிடு. ஓகேடா, பாய். என்னாச்சு? இந்த ரிப்போர்ட் போதும் கயல். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்த மாதிரி தான். ஆனந்திக்கு இனிமே பிரபு கேஸ்ல எந்த பிரச்சனையும் வராத. நீ ரிலாக்ஸா இரு. எதுக்கு இப்ப கண் கலங்குற? எப்படி நான் இந்த கேஸ்ல இருந்து ஆனந்தியை காப்பாத்த போறேன்னு தெரியாம தினம் தினம் உள்ளுக்குள்ள குழப்பத்திலையும் பயத்திலையும் செத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அதுக்கு ஒரு விடுவு காலம் பிறந்துருச்சு. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் அமையும். நீ ரிலாக்ஸ் ஆகிற. அம்மா அம்மா அம்மா, உன்னதாமா? அப்பா எப்பமா வருவாரு? அவர் எங்க போனாரு? அவர் வரமாட்டாரா? அப்போ வந்துருவாரு. என்கிட்ட போய் சொல்லாம சொல்லுமா. அம்மா, என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க? நான் உன்னதானே கேக்குறேன். அப்பா எப்ப வருவாரு? குழந்தை கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லி சமாளிப்பேன்? அட போமா, நீ வேஸ்ட். நான் பாட்டி கிட்டே கேட்டுக்கிறேன். பாட்டி பாட்டி, அம்மா கிட்ட அப்பா எப்போ வருவாருன்னு கேட்டேனா அம்மா பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்க பாட்டி, அப்பா எப்போ வருவாரு? சொல்லுங்க பாட்டி. பாட்டி சொல்லுங்க பாட்டி, அப்பா எப்போ வருவாரு? உங்க அப்பா வந்துருவாரு. அப்பா வந்துட்டாரு. அத்தை, அப்பா எங்க? அத்தை, அப்பா எங்க? அப்பா வருவாரு. நீ உள்ள வா. எங்க அத்தை? எப்போ நான் வருவாரு? சொல்றேன், நீ வா. தயா, எங்க தம்பி? தயா, எங்க அவரை கூட்டிட்டு வரேன் தானே கையில் போன. போலீஸ் அவரை விடலையா? சொல்லு கையில், மூர்த்தி எங்க? தயா, ஐயோ கையில், என்னாச்சு கையில்? சொல்லு. ஐயோ, கேட்டுட்டு இருக்கோம்ல, இப்படி அமைதியா இருந்தா எப்படி? சொல்லுங்க. அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றத கேளுங்க. மூர்த்தி இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. ஆனா அவரை 2 நாள்ல வெளியே எடுத்துடலாம். நீங்க கவலைப்படாதீங்க ப்ளீஸ். எப்படி தம்பி கவலைப்படாம இருக்க முடியும்? மூர்த்தி நான் தான் கொலை பண்ணனு வாக்குமூலம் கொடுத்து சரண்டர் ஆயிருக்கானே. எப்படி அவனை வெளியில எடுப்பீங்க? ஐயோ, நான் பண்ண கொலைக்கு அண்ணன் போய் சரண்டர் ஆயிருக்கேன். அண்ணனை வெளியில கொண்டு வர முடியலன்னா நான் போய் சரண்டர் ஆயிடுறேன். ஆனந்தி, இன்னொரு தடவை நீதான் கொலை பண்ணன்னு சொல்லாத. பிரபுவை நீ கொலை பண்ணல. அந்த கொலையில உனக்கும் கையலுக்கும் சம்பந்தம் இல்லை.
என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா ஆண்டி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா ஃபோன் பண்ணாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சான். அதுல பிரபுவோட சாவுக்கு காரணம் தலையில அடிபட்டதுனால இல்ல, ஆனந்தி கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு யாரும் விஷம் கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு அவனுக்கு விஷம் கொடுத்ததுனாலதான் செத்துருக்கா. சோ நீங்களாம் தேவையில்லாம நாம தான் கொலை பண்ணிட்டோன்னு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போலீஸ்காரங்க மூர்த்தி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா. ஐயோ, அதெல்லாம் ஒன்னும் ஆகாத ஆண்டி. நான் வக்கீல் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். 5 நாள் கோர்ட் வேற லீவா. அதுக்குள்ள நானும் கையிலும் சேர்ந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஸ்டேஷன்ல ஒப்படைப்போம். இங்க பாருங்க, மூர்த்தியை வெளியே கொண்டு வரது என்னோட பொறுப்பு. இது சத்தியம். விஷம் குடிக்கிற அளவுக்கு என் அண்ணன் மகன் கோழ கிடையாது. முதல்ல அதுக்கான அவசியமே அவனுக்கு இல்ல சார். கயல் அவனை கை நீட்டி அடிக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான டிப்ரெஷனும் இல்ல. அந்த கயல் தான் அவனுக்கு விஷம் கொடுத்திருக்கணும். இல்ல மேடம், என்னால இதை நம்ப முடியல. சார், நீங்க நினைக்கிற மாதிரி கயல் குடும்பத்துக்காக வாழ்ற சாதாரண பொண்ணு இல்ல. குடும்பம் மட்டுமே தான் உலகன்னு வாழ்ற பொண்ணு. அவ தம்பி தங்கச்சிகளை சீன்ற யாரையுமே இது வரைக்கும் அவ சும்மா விட்டதில்ல. ஏன், என் பசங்க வாழ்க்கையில என்ன கலவரம் பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். சொந்த பெரியப்பன் என்னையே சாம்பலாக்க நினைக்கிறான். இந்த பிரபு எல்லாம் ஏமாத்துற சார். தான் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணவன மன்னிக்கிற மனசு கையிலுக்கு கிடையாது. அதனால அவதான் சார் பிரபு குடிச்ச ஜூஸ்ல விஷத்தை கலந்துருக்கணும். நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் கையில எப்படி ஒத்துக்க வைக்கிறது? சார், கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு சார் நெய்க்கு அலையிறீங்க? ஆல்ரெடி அந்த மூர்த்தி உங்க கஸ்டடியில தானே இருக்கான். பிரபுவுக்கு விஷத்தை கொடுத்தது மூர்த்தி தான் அவன் வாயாலேயே சொல்ல வைங்க. கயல் ஆட்டோமேட்டிக்கா வந்து சரணடைவா. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அவர் ரூட்லயே போய் அவளை லாக் பண்றேன். இந்த ஒரு நாளுக்காகத்தான் இத்தனை நாளா நான் தவம் கடந்தேன்.